போ 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 போ. டேய் டாம் வாடாங்க வாடாங்க. ஆ அப்படியே 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 இருங்க, அதை அடித்து துரத்திடுறேன். அது வருது, அந்தாண்ட வருது. அப்படியே அங்கே வாங்க, அங்கே வாங்க, அங்கே வாங்க வாங்க, நான் இப்போ சாத்திடுறேன். ஏய் போடி நீ முதல்ல உள்ள போ, நீ போ உள்ள போ. நீ போ இந்த சாத்துல இல்லை இல்லை எங்க அவ்வளோதான், அது ஓடிச்சு. எங்க பா 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 போ 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 போ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஓடியாங்க ஓடியாங்க, உங்களுக்கு தான் டின்னர் 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 ரெடி ஆகிடுச்சு. சி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு காலையில். வாங்க வாங்க வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லாம் வாங்க. ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. போ 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 போ. உங்களில் யாருக்காவது தெரியுமா ஏன் போ போன்னு கூப்பிட்டா கோழிங்கெல்லாம் ஒடியாருதுங்கிறது? எனக்கு சத்தியமாக தெரியாது. சின்ன பையன்லேருந்து அப்படி கூப்பிட்டு வீட்டில் பண்ணி இற போட்டுட்டு இருப்பாங்க. அதனால தான் நானும் பார்த்தீங்கன்னா இப்போ போ போ போன்னு கூப்பிட்டா உடனே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைய பொறுக்க ஆரம்பிச்சிடும் இருக்கிற கோழிங்கெல்லாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் திரும்ப அதுங்கெல்லாம் எதுக்கடா அங்கேருந்து வரணும் இந்த இறைய பொறுக்கிறதுக்கு அப்படின்னு வரல. கொஞ்சம் தான் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ இன்னும் அங்கெல்லாம் போய் கூட திரும்பிட்டு இருக்காங்க ஆட்டு செட்டுக்கு கீழே. அவங்களாம் வரமாட்டாங்க. இந்த யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதனால் போன்னு கூப்பிட்டா கோழி ஓடி வருது அப்படிங்கிறது. தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுறவங்க யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்டை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புது ஷெட்டு ஃபார்ம், கோட் ஃபார்ம், ஆட்டு பண்ணை, இதுதான். இந்த மாதிரி ஆட்டு பண்ணை பெருசாக ஒன்று போடுறோம், புதுசாக போடுறோம். அது வந்து புது அப்டேட்டில் வரப்போகுது. என்னென்ன மாதிரி இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ண போகிறோம். பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் லேட்டஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின அப்டேட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆட்டு பண்ணை போடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் பயனுள்ள தகவல் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம்ளும் கொஞ்சம் நிறையா சப்ஸ்கிரைபர் எடுத்து பெரிய ஆளாகி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு, அதையும் பார்ப்போம். நாம் கோழி குஞ்சுகளை இந்த கூண்டுக்குள்ளே விட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 10-15 நாள் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நம்ம அந்த லைட்டிங் செட்டப்லாம் வச்சுருந்து கொஞ்சம் தீனி போட்டு கொஞ்சம் பெருசாக்கி இப்போ நம்ம ஆட்டு செட்டு கீழே இந்த பக்கம் விட்டுருக்கோம். இதில் குட்டி கோழி குஞ்சுகள்லாம் நிறையா உள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி இற போட்டுட்ருக்காங்க. அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல. இந்த கோழி குஞ்சுங்களுக்கு எதுவுமே இந்த கிண்ணி கோழி அம்மாவே கிடையாது. இந்த கிண்ணி கோழி முட்டை விட்டு நம்ம அந்த இது ஒரு வாட்டி பறிச்சது அதை எடுத்தது எல்லாம் இந்த கோழி கிண்ணி கோழியை நம்மளால் அடை வச்சு அதை இது பண்ணவே முடியல. அதை அதனால் விட்டாச்சு. இதுவும் வாங்கி விட்ட கிண்ணி கோழி தான். ஆனால் இப்போ அந்த கோழி குஞ்சுங்கள் எல்லாத்தையும் இதுதான் இங்கே வெளியில் இருந்தப்பையும் சரி இந்த ஷெட்டு இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது ஏதோ இதுதான் வந்துட்டு இது பெத்த கோழி குஞ்சுங்க மாதிரி அதோட பிள்ளைங்க தான் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இது அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போயும் வந்து அந்த கூண்டை விட்டு ஐயோ கதவை சாத்துங்க உள்ளே வருது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அது என்ன பண்ணுது, அங்கேயே கூண்டையே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கோழி குஞ்சுங்களை விட்டு வெளியவே போக மாட்டேது. இது அது அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் அங்கே போ இருங்க, அங்கே வருது. ஐயோப்போ. ஆனால் பரவாயில்ல, இது இருக்கிறதுனால தான் நமக்கு என்னென்னா அந்த சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கனால கீரி வசாலி இந்த இது பாருங்கள் இப்போ அங்கே இந்த இதே சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த ஆட்டு செட்டு கீழே இருக்க இந்த ஏரியாவையே சுற்றி ஓடியாந்துக்கிட்டு இருக்கோம். அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது தான். இவெல்லாம் இருக்கான் பாருங்க சட்டி தலையன். அங்கே வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்க கோழி பேஸுக்கு போட்ட மீதி இறையை எதுக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கோழிங்களுக்கு. ஏன்டா இந்த கோழிங்க மட்டும் கூண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்கள்லாம் முட்டை விட்டு அடைப்படுத்து திரும்ப அடை தெளியாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. நமக்கு முட்டையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் சரியா. நீங்கள் வந்து கம்முன்னு வெளியில் சுற்ற வேண்டியதானே. தள்ளு 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 தள்ளு. அந்த தட்டை விட்றி அதுக்குள்ளே பாருங்களேன். இது அந்த டப்பாவை போட்டு எப்படி தலையை கம்பிக்கிட்டு இருந்தது. கம்பிக்கு விட்டுது. இந்த உனக்கு இறையாமல் தின்னு, அதுதான் உனக்கு தீனியே. நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் போடுறேன், இறைக்காமல் தின்னுங்க சரியா. மாடி இரு இந்தா வா இங்கே வா, தவறு இங்கே போட்டிருக்கோமா.
அந்த ஓரத்தில் அப்படி வைக்கிறேன், தின்னுங்க. அப்பா சாமி, என்ன கொடூரமா திங்குது. இந்த கூண்டுக்குள்ளே யாருப்பா நீ? என்ன ஊர்? என்ன வா, இந்தா ஐயோ, நல்லா ஜம்முன்னு கொத்தி சாப்பிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி எடுத்துகிட்டு வரேன், சரியா? டீம் பாய்ஸ் கீழே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போடுறேன்னு தள்ளி கிள்ளி விட்றாதீங்க, அப்புறம் குழாய் காய்ச்சி போயிடுவீங்க. அவ்வளோதான் பாருங்க, சூரியன் வச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிக்க போகுது. ஏன்னா வெயிலும் போட்டு பிச்சு எடுத்துகிட்டு இருக்கு. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் இருக்குது? நல்லா குளுகுளுன்னு இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம பாய்ஸ் வந்துட்டு அவங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் தனியாக அடைச்சிருக்கோம்ல, அவங்கள போயிட்டு மில்க்குக்கு திறந்து விடுவோம். டே தம்பிகளா தங்கைகளா எல்லோரும் தள்ளுங்க 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 தள்ளுங்க, வலி வலி. ஓடு 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 போடு 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 ஓடு போடு 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 ஓடிங்க, முடியாங்க முடியாங்க, ஓடுங்க. எங்கே போடணுமோ ஓடுங்க, போங்க. வாங்கடா தாங்க. டே இதுக்குள்ளே யாரா போடுறது இருக்கா? வாடா வாடா, போடா போடா போடா. அவ்வளோதான், எல்லாம் பால் விட்ட போயிட்டாங்க. எல்லாம் பால் விட்டோம். எல்லோரும் பால் விட்டு அடிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுருங்க. நான் வந்துட்டு போய் தீனிகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் உங்களுக்கு தான் பண்ண போகிறோம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம பழைய ஷெட்டு இதுதான். பழைய ஷெட்டுக்கு அப்படியே பின்னாடி நம்ம இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி இப்போ இந்த ஷெட்டு, புது ஷெட்டு இந்த இடத்துல போடுறதுக்கு நான் இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே அந்த ஆஷ் ரெடி பண்ணி அதெல்லாம் தூக்கி நேற்று க்ரேன் வந்து தூக்கி எல்லாமே நிறுத்தியாச்சு பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா. ஆனால் இது வந்து இந்த ஷெட்டை விடவே 5 அடி ஹைட்டு. இந்த ஷெட்டு கீழே கிரவுண்ட்லேருந்து இந்த ஆடு நிற்கிற இடம் 6 அடி, அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 அடி அந்த இது வரைக்கும். மேலே அந்த டாப் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 2 அடி 3 அடி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை விடவே ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட்டு அதிகமாக தான் இருக்குது. 5 அடி 4 அடி அந்த அளவுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதிகமாக தான் இருக்குது. இந்த போர் ராடு நிறுத்தியிருக்கு பாருங்கள், இந்த இது வரைக்கும். இதுக்கு மேலே இது நேர் இப்படி வரும், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 5 அடி ஃபுல்லாக நீட்டி இருக்குது. ஹைட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனால் கீழே வந்துட்டு இது எல்லாமே எங்கள் அப்பாவோட பிளான் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு ரெடி ஆகிட்டு உருவாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த மேலே அவ்வளோ ஹைட்டில் இப்போ இது பாருங்கள், இது எங்கேயோ ஹைட் இருக்குது, அவ்வளோ ஹைட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகி முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி வந்தாங்கன்னா இந்த இங்கே கீழே பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இப்போ அது சேனலு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே எடுத்து ஃபுல்லாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக எல்லாம் போட்டு தரமாக மேலே ஷெட்டு தனியாக போடுறது, கீழே ஃப்ளோரிங் தனியாக தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெட்டு போடுற ஒர்க்கு தான் இந்த இதுன்னு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஷெட்டு மட்டும் நல்லா ஹெவியாக போடுறதுக்காக ஃபுல்லாக போர் ராடு தான். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 10 போர் ராடு. ஏன்னா 40 அடி லென்த்து வந்துடும். 40 அடி லென்த்து 20 22 அடி அகலம் வருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஒரு ஜம்முன்னு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஹைட்டெல்லாம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 6 6 12 12 17 அடி பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு இதுலேருந்து மேலே கீழே கிரவுண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 17 அடி தாராளமாக வரும். அந்த மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் வச்சுருக்கு. அதுக்கு மேலே தான் ஷீட்டு வரப்போகுது. ஆனால் இதே ஹைட்டுக்கு தான் வந்து நம்ம ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இந்த கேப் உட்பட இப்போ இதுதான் வந்து அந்த ஒரு ஷெட்டுன்னு கிடையாமல் இப்போ இதுவும் ஃபுல்லாக ஃப்ளோரிங் வந்துடும். இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி இன்னும் இது வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக போடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஓகே, நான் ஒன்றா போட நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒன்று பண்ணும் போது தான் அதில் எப்படி பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். தெளிவாக பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுத்தையுமே நான் அப்டேட் கொடுக்குறேன். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷெட்டு இந்த மேலே போடுற அந்த ஷெட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்தது ஃப்ளோரிங்க்கு தனியாக தான். ஃப்ளோரிங் ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் தான், அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் தான் போட போகிறோம், வுட்டில் கிடையாது. ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாகவே இது தான் அந்த ஃபைபர், ஹெவி ஃபைபரை துரு பிடிக்காத இருக்கிறது, இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ணலான்ற பிளான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த மாதிரி தான் நடக்கவும் போகுது. இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் முன்னாடிலாம் கூட பார்த்துருக்கலாம், பேரல் இந்த பக்கம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தோம். எல்லாம் பேரலாக இருந்துகிட்டு இருந்தது. எல்லாமே
இது எல்லாமே போயிடுச்சுங்க. பேரலெல்லாம் இப்போ வேறு வெயில் காலம் வந்துருச்சுங்களா. வெயில் காலம் வந்தோடனே மக்களுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி தேவைப்படுதுன்னா இருக்கிற எந்த நேரத்தில் வேணாலும் தண்ணி எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற காலம்லாம் போயிடுச்சு. பைப்பு திறந்தா தண்ணி வரும், மோட்டர் போட்டால் தண்ணி வரும் அப்படிங்கிற காலம்லாம் போயிடுச்சு. மோட்டர் போட்டால் 10 நிமிஷம் தான் தண்ணி வரும், அதுக்கப்புறம் வெறும் மோட்டர் தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரல் தேவைப்படுது. தண்ணி ஊற்றி வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க பேரல் தேவைப்படுது. நம்ம லோக்கலில் இதுலேயே பார்த்திங்கன்னா நான் வெளியில் இது மாதிரி நான் நம்ம கடை அப்டேட்டே நான் காட்டவே இல்லைங்க. கடை அப்டேட் நான் இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ எடுத்து அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக கடை அப்டேட்டை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 1.5-2 மாதமாக ஆக போகுது. 2 மாதமே ஆயிடுச்சு. நம்ம கடை ஓப்பன் பண்ணிடலாம் 2 மாதத்துக்கு மேலே. இவனா இந்த வருஷம் 1ஆம் தேதி அந்த இதை வந்து நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியலாக வந்துட்டு பொங்கல் அப்போ, மாட்டு பொங்கல் அப்போ, இது சூரிய பொங்கல் அப்போ நம்ம என்ன பண்ணோம், அஃபிஷியலாகவே விளக்கேற்றி வச்சு நல்லா இதாக ஓப்பன் பண்ணோம். நம்ம ஃபேமிலி சர்க்கிள் மட்டும் வச்சு நம்ம இது பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம அதை அப்போ இருந்தே ரன் ஆகிட்டு தான் இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால அது அப்படியே போய்கிட்டு இருக்கிற வாக்கில் போய்கிட்டே தான் இருந்தது. இந்த லோக்கல்லையும் நம்ம நிறையா பொருளை எடுத்து வச்சு சேல் பண்ணிருக்கோம். நிறையா ப்ராடக்ட் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி எதோ ப்ராடக்டெல்லாம் தேவைப்படும், தரமாக இருக்குமோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் எடுத்து வச்சு விற்கிறோம். எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இது இல்லைனா அது, அது இல்லைனா அது அப்படிலாம் கிடையாது. நாம் எது வாங்கி வச்சு பயன்படுத்தி தெளிவாக இருக்கோ, ஒரு அந்த சல்லக்கத்தி அந்த மேலே கொடுக்கு புளி அந்த இப்படி கொக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு அறுக்கிறதுக்கு, அது கூட எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அதை மட்டும்தான் வாங்கி வச்சு நீட்டாக தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய ப்ராடக்ட் வாங்க வேண்டியது இருக்குது. என்ன கொஞ்சம் எல்லாம் அப்படியே பிஸியில் டைம் ஓடிக்கிட்டே இருக்கனால அப்படியே போயிட்டுருக்கு. அதை நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் நான் கொடுக்குறேன். அந்த பேரலெலாம் போயிடுச்சா, இப்போ அங்கேயே பேரல் இறக்கிறதுக்கு அளவுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இடம் ஃபுல்லாக பாருங்கள், பேரல் இறக்கி வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்டேட். உங்களுக்கு அது தேவைப்படுற பொருள் எல்லாமே ஃபார்மிங் ஆரம்பிக்கணும்னு நினச்சா மட்டும் போதும். அடுத்து அதுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிவிடுவோம். சரியா? அந்த மாதிரி நாம் ஒரு இதை உருவாக்கணும், ஒரு வெறி எல்லாமே அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே உங்களோட ஆதரவுனால் மட்டும்தான். எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. சீரியஸாக நீங்கள் எவ்வளோ பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் தெளிவான ப்ராடக்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலுமே அதை தெளிவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வாங்கி பயன்படுத்துகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி மிக்க நன்றி. சரி வாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பர் நேப்பியர் அறுத்து வச்சுருக்கு. அறுத்து வச்சதை அரைச்சி விட்டுட்டு போய் வெட்டிக்கிட்டு வரணும். இதுதான் இன்னுமே நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க்கு. என்னப்பா என்ன சவுண்டு அங்கேருந்து வருது? ஆட்டுக்குட்டி இறக்கணும், ஆட்டை இறக்கி விடணுமா? வரேன் பாலுக்கு உங்களுக்கு ஆட்டை இறக்கி விட்றாருங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாய்ஸ் எல்லாமே தனியாக தான் கீழே இருப்பானுங்க. இவனுங்களை எல்லாத்தையும் தனியாக பிரித்து கீழே விட்டுட்டு இவங்களுக்கு தனியாக சைலேஜ் இந்த மாதிரி ஏதாவது தீவனங்கள் இதெல்லாம் கொடுக்குறதா இருக்கு. இவனுங்க ஒட்டுக்கா மேலேயே இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஆடுங்களே இவனுங்களுக்கு போடுற தீரிகள் எல்லாத்தையுமே தின்னுறாங்க. அங்கேனா தனி பார்ட்டிஷன் இருக்குது அந்த ஷெட்டில். இங்கே இல்லாதனால இப்போ இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஷெட்டு மெயினாக சீக்கிரம் ரெடி பண்ணுது. இருப்பா நான் இப்போ உங்கள் மம்மி இறக்கி விட்றேன். நீங்களும் உள்ளே போக தயாராக இருக்கீங்களாடா? டே வாங்கடா. ஏன் உள்ளே போனோமா கரெக்டாக போங்க பார்க்கலாம். சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஓடுங்க. டேய் நீங்கள் இங்கே இருக்கவன் இங்கேயே இருறா, அவன் உள்ளே போகிறவன் மட்டும் போ. டேய் நீ போ, நீ வெளியே போ நீ வா உள்ள. ஐயோ யார்ரா? டேய் யார் போவீங்கன்னு ஃபஸ்ட்டு போங்கடா. வரேன் நான். இவங்க மம்மியெல்லாம் இறக்கி விட்றேன். டேய் வாங்கடா. டேய் நீ வந்துருப்பியா? வா. ஆமாம், அடையாளம் கரெக்டாக போட்டவங்கெல்லாம் வந்துட்டாங்க. டேய் போங்கடா, அவன் மம்மியை கூப்பிட்டு போங்க. நீங்கள் வாங்க, அவன் உள்ளே போகிறவன் வாங்க, உள்ளே போங்க. பா நீ உள்ளே போகிறவங்களாம் உள்ளே போங்க. வெரி குட். ஓடு போய் பால் குடிக்கிறோம். ஓடுங்க. எல்லாம் பாருங்கள் விட்டாங்க. டேய் வந்துட்டிங்களாடாலாம்? எவனும் இங்கே இல்லைல்ல? ஓகே, இப்போ நம்ம தேவையான தீவனத்தை அரைச்சிருவோம்.
டேய் இங்கே பாரு, ஓடி போயிரு, சும்மா கிளறிட்டு இருக்காது. இப்போ இன்னைக்கு தேவையானதுக்கு அரைச்சி முடிச்சாச்சு. இதை நம்ம பாய்ஸுக்கு எல்லாம் எடுத்து கொட்டுறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம போய் கொஞ்சம் வெயில் வரத்துக்குள்ளே அடுத்து நாளைக்கு தேவைக்கு வெட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ கிளம்புவோம் வாங்க, அர்னால்டை எடுத்துக்கிட்டு. இப்போ நம்ம தீவனம் வெட்டுற காஸ்டியூமுக்கு மாறுவோமா? மாறிட்டேன். சூப்பரில் ஏதோ படத்தில் வர மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க நம்ம இப்போ அர்னால்டை எடுத்துகிட்டு கிளம்புவோம். போகலாமா? அர்னால்டை கூட்டிகிட்டு கிளம்புவோம். இப்போ இந்த வெயில் தான் பார்த்தீங்கன்னா வெட்டி நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது நம்மள கடைசியாக நட்ட வெயில் உங்களுக்கே தெரியும். இது நடுவில்லாம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நல்லா எப்போ எந்தளவுக்கு தூர் கட்டி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இப்போ இந்த வெயிலில் தான் நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வெயிலில் நம்ம கால் போட்டுருவோம். அந்த 2 அடி 3 அடி கேப்பில் வச்சு இந்த அப்டேட் எல்லாம் நான் இருங்க இதை வெட்டினதுக்கப்புறம் சொல்கிறேன். சரியா? வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வெட்டிடுறேன். அதுக்கப்புறம் இதை நான் என்னாச்சு எப்படி என்ன இது ஏன் இப்போ வெட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்கிறேன். வெட்டி என்ன பண்ணுறேங்கிறத பற்றியும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டினதெல்லாம் இங்கே வண்டியில் ஏற்றியாச்சு. அர்னால்டு மேலே லோட் பண்ணியாச்சு. இதை தான் இப்போ வெட்டியிருக்கோம். என்னடா இவ்வளோ சின்னதாகவே வெட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம என்றைக்குமே இந்த கரணையை நட்டு ஒரு கரணை காலுக்கும் இன்னொரு காலுக்கும் 3 அடி கேப் விடுவோம். கரணைக்கு 6 அடி 3/4 அடிக்குள்ளே தான் கேப் விடுவோம். அந்த மாதிரி வச்சு நம்ம நட்டதில் இது நல்லா கொஞ்சம் ஒரு 1.5 அடி முளைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மண் அணைச்சிருவோம். அது நான் உங்களுக்கு வீடியோலாம் காட்டியிருந்தேன் எந்த அளவுக்கு நல்லா தூர் கட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ இந்த ஒரு இதில் இதான் கட்டிங் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கரணை நட்ட இடத்துல எத்தனை தூர் வெட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் எத்தனை தூர் கட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல தூர் வெடிச்சு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நடுவில் இந்த மாதிரி பவர் வீடரை விட்டு நம்ம இந்த ஒரு சாரி, இந்த ஓரத்து சாரி மட்டும் ஓட்டணும். ஓட்டுறப்ப என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக ஃபுல்லாக அந்த லீஃப் எல்லாம் ரொம்ப மடித்து கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. தூர் ரொம்ப பெருசாக கட்டினதுனால ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே, இந்த ஒரு கட்டிங்கை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வெட்டிட்டு உடனே மண் அணைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இளந்தட்டுனா இன்னும் நான் ஒரு 10-20 நாள் போச்சுன்னா நல்லா முத்திரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் வெட்டி கொஞ்சம் இந்த இதையும் சைலேஜ் போட வச்சுருக்கோம். சைலேஜ் போட்டும் வச்சுருக்கோம். 1 டன்னு இந்த ஒரு பாத்தி வெட்டினதுலேயே 1 டன் 10 பக்கமாக சைலேஜ் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம பைஸ்க்கு அரைச்சி போடுறதுக்காக இதை இப்போல்லாம் வெட்டி எடுத்துருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், அந்த தான் நல்ல தூர் அந்தளவு கட்டி நம்ம கரணை வரும். இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. பாய்ஸுக்கு எல்லாம் வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தீவனம் அரைச்சதெல்லாம் மேலே எடுத்து கொட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய்ங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே போய்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஷெட் ஒர்க்கெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது. பாய்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹேஷ் போட்டதுக்கு அந்த கம்பியெல்லாம் வந்து எடுத்து மேலே இது ஏற்றிட்டு இருக்காங்க. முடிச்சு அடுத்தடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்து என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு, எப்படி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். तो हेलो गाइस, तो कैसे आप लोग? हमारे समीर भाई और हमारे परवेज भाई अभी ऊपर चढ़े हुए हैं और ये हमारे सोनू भाई हैं. आप लोग देख रहे हैं ये गौतम सर का ब्लॉग में. बने रहिए, आप लोग को बहुत अच्छा ये ब्लॉग बनेगा. हिंदी में, तमिल में भी आता है. तमिल में गौतम आना बोलते हैं और हिंदी में फरहान बोल रहा है आज. ये है गौतम सर. ये है लड्डू भाई. ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லாம் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்துட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். எல்லாம் ஹிந்தி பசங்க தான். ஃபுல்லாக ஷெட்டு நம்ம ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், தொட்டிக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம பாய்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏதோ ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.